அதே மாதிரி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல இந்த வேலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 59 அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பல்வேறு ஊராடும் இருந்து தனது தூதரை கைப்பற்றுமாறு அல்லாஹ் செய்தானோ அது அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் அவருடைய உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உரித்தானதாகும். அல்லாஹ் சொல்றான், பல்வேறு ஊரார்கிட்ட போய் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் செல்வத்தை கைப்பற்றுறது அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலைங்கிறான். இப்போ இதுதான் இன்னைக்கு மேட்ரு. இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து வறண்ட பகுதிகள் இருக்கும், செழிப்பான பகுதிகள் இருக்கும். அப்போ வறண்ட பகுதிகள் ரொம்ப ஏழ்மையில் இருக்கும், செழிப்பான பகுதிகள் செழிப்பில் இருக்கும். இவன் திங்கிறதுக்கே இல்லாமல் இருப்பான், இவன் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரில் சுற்றிட்டு இருப்பான். இதை வந்து இந்த மிஸ்பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த ரேஷியோ உடைக்கிறது தான் இஸ்லாத்துடைய வேலை. இதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்மளை வந்து என்ன சொல்கிறான், தீவிரவாதிங்கிறான். இஸ்லாத்தை அதான் குரான் இதை சொல்கிறதுனால தான் குரானை படிக்காதங்கிறான். பணக்காரனை வந்து இது டச் பண்ண சொல்லுது. பல்வேறு ரசூலா போய் இதைத்தான் பிடுங்கினாங்க, நீ கொடு அப்படின்னாங்க. இப்போ இஸ்லாம் இருந்ததுன்னு நான் ஆக்சுவலாக ஒரு கணக்கு சொல்கிறேன். பெட்ரோல் வந்து இப்போ முஸ்லீம்களுடைய சொத்து, முஸ்லீமுடைய கலீஃபாவுடைய பெட்ரோலுடைய பணம் குவியுது. நீ லாஸ் வேகாஸ் மாதிரி நகரத்தை உருவாக்குவியா? எங்களுக்கு இருக்கிறது குடிசல் இல்லை. இங்கே ஈரோட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இதுக்கு கொடுக்க வேண்டியது யாருடைய பங்கு? இது அது சவுதியுடைய காசு கிடையாது. ரசூலா பாருங்க, யமன்லேருந்து பணம் வரும் மதீனாவுக்கு, சிரியாவிலேருந்து பணம் வரும், எங்கேருந்து இஸ்ரேலிருந்து பணம் வரும். செழிப்பான இருக்கிற ஊர்களில் இருந்தெல்லாம் பணம் வாங்கிட்டு வந்து மதீனாவில் இருக்கிற ஆட்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்த தான் உமர் அலியானு காலத்தில் என்ன ஸ்டேட்டஸ், அதுதான் ரசூல்லா கடைசியாக ரசூல்லா வாழ்க்கும் போது என்ன ஸ்டேட்டஸ், யார்கிட்ட கடன் இருக்கோ அவனு என்னை சார்ந்ததுங்கிறாங்க. மையத்து வந்தது அப்படின்னா ஜனாசா தொழுகைக்கு இந்த மையத்தை விட்டு சென்ற கடன் என்னை சார்ந்தது, அதோடைய சொத்துக்கள் அதோடைய குழந்தை குட்டிகளை சார்ந்ததுங்கிறாங்க. இன்னைக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல்ல நமக்கு பங்கு இருக்கு. இதை மறக்கடிக்கிறதுக்காகத்தான் நம்மளை என்ன சொல்றாங்க, வரலாறு பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க, ரசூலாவை பார்க்காதீங்க, குரானை பார்க்காதீங்கிறாங்க. நம்ம கேட்டுருவோம்ல நம்ம பங்கு ஏன்டா வரல அப்படின்ட்டு. இங்க இருக்கிற போய் பாருங்க, சங்கநகர்ல போய் பாருங்க, ஒரு 10க்கு 10 ரூம்ல 2 ஃபேமிலி உட்காந்துட்டு இருக்குது. இல்ல அநியாயம் இல்லை இது? இவனுங்க வந்து இவ்வளவு பெரிய மாளிகையில் 2 பேர், அதாவது 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பேர் வாழ்றான். வெறும் 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்ல 5 பேர் படுத்து கிடக்கிறான். எவ்வளவு ஒரு ஹிஜாபு பேண முடியல, எவ்வளவு ஒரு குஃப்ர் வந்து நிராகரிப்புல கொண்டு போய் விட்டுரும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அவங்ககிட்ட போய் உலகப்பட்டு இல்லாம நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ரசூல்லா தான் உலகப்பட்டு இல்லாம இருந்தாங்களே தவிர தர்மம் கேட்டு வந்த ஆளுங்களுக்கு கிளாஸ் எடுக்கல. தர்மம் கேட்டு வரும்போது ரசூல்லா வாரி வாரி தான் கொடுத்தாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையில தான் உலகப்பட்டு இல்லாம இருந்தாங்க. அப்ப இதை அல்லாஹ் செய்ய சொன்னதா அல்லாஹ் சொல்றான். பல்வேறு ஊராரிடம் இருந்து தனது தூதரை கைப்பற்றுமாறு செய்து அல்லாஹ் செய்தானோ அது அல்லாஹ்வுக்கும், அது யாருக்கு பங்கு போகணும்னு பாருங்க. இதுலயும் ஒரு மேட்டர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு போகணும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போகணும், அவருடைய உறவினர்களுக்கு போகணும். இந்த உறவினர்களை காலி பண்ணா 5ல் 1 பங்கு மிச்சம் பண்ணிடலாம். அப்போ கர்பலாவுடைய அதாவது இந்த ரசூலாவுடைய ஃபேமிலியை அடிச்சு துரத்துனதுக்கு காரணம் பார்த்துங்க. இன்னைக்கு வந்து ரசூலாவுடைய ஃபேமிலி எங்கன்னே தெரியல. 5ல் 1 பங்கு பட்ஜெட்டுக்கு சொந்தக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ஜாய்லாம் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் ரசூலா அவங்கள பத்தி தெளிவா சொல்லிட்டாங்க, அஹ்ல பைத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அல்லாஹ் இவர்களுக்காக மறுமையை தேர்ந்தெடுத்துட்டாங்கிறாங்க. இவங்க விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவருடைய பங்கா 5000 கோடி ரூபா போனாலும் அவர் வந்து ஒரு தட்டில் தான் சாதாரணமாக சாப்பிடுவார், கீழே தான் உட்காருவார். பெருநாள் அதாவது தொழுகை 5 நேரம் பள்ளிவாசல் வந்து அவரே தான் தொழுகை நடத்துவார். மற்றவனுக்கு வாரி கொடுத்து தான் ரசூலுடைய குடும்பத்துக்கு பழக்கமே தவிர வாங்கி அவங்க என்ஜாய் பண்ணதா வரலாறே கிடையாது. எடுத்து பார்த்தா தாபீன்லேருந்து தவோ தாபீன் வரைக்கும் வர்றாங்க, எல்லாமே சொக்கத்தங்கமாக தான் வர்றாங்களே தவிர ரசூலுடைய ஃபேமிலியில் ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இருக்கிற ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இது அல்லாஹ்வுடைய பங்கு, அதுவும் இல்லாமல் நம்ம குறை சொல்ல முடியாது. பர்மனன்ட் பங்கு இது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உரித்தானதாகும். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், செல்வம் உங்களில் உள்ள பணக்காரர்களுக்கிடையில் மட்டுமே சுற்றி கொண்டிருக்காமல் இருப்பதற்காக இவ்வாறு கைப்பற்றி பங்கிட செய்தான். வெறும் பணக்காரன் மட்டும் காசு வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய தூதரை நான் அனுப்பினேங்கிறான். இது சுத்தணும், இந்த காசு இது வந்து சுத்தணும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல ரேஷியோ கணக்கு பாருங்க, வெறும் 5% பேர் நாட்டுடைய 80% செல்வத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. இதை ரசூலா பார்ப்பாங்களா? ஒரு பக்கம் 120 அடுக்கு மாடி பக்கத்தில் ஒரு குடிசையா,
என்ன மேட்சிங் இது? இதெல்லாம் வந்து இஸ்லாம் கிடையாது. இதுதான் இஸ்லாம் மாற்ற சொல்லுது. இதுக்காகத்தான் இஸ்லாத்துக்கு மேலே இவ்வளோ தாக்குதல். ஆகவே நம்முடைய தூதர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மனமோந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் அப்படின்னு சொல்லி அந்த 59 7வது வசனம். இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க இந்த வசனங்கள்லாம். அப்போ இது ஒரு முக்கியமான வேலை வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்.